ஓரைட் மிஷினில் ஃபஸ்ட்டு நம்ம மில்க் எப்படி டெஸ்ட் போடலான்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பவர் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பேக் சைடு ஒரு பட்டன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர் பட்டன் இருக்குங்களா, அது சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு புட் வாட்டர் ஃபார் க்ளீனிங் அண்ட் ப்ரெஸ் ஸ்டார். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு மிஷினை ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வாட்டரால் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ அதனால் நம்ம அந்த கண்டெய்னரில் ஸோ வாட்டரை வச்சுட்டு ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு க்ளீனிங்க்கு போயிடும். ஒரு மிஷின் க்ளீன் ஆகுது நீங்களே பார்க்கலாம். க்ளீன் ஆகி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ வாட்டரை வைத்துட்டு மில்க் சாம்பிள் எடுத்துக்கங்க. உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் ஒரு மில்க் எடுத்துக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டரர் பண்ணணும். ஸோ நம்ம ஓரைட் மிஷினில் ரெண்டுமே ஒரே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்டரருக்கு நீங்கள் மில்க்கை வச்சுட்டு ஸோ சைடில் பட்டன் இருக்கும் பாருங்கள், இந்தமாதிரி ரெட் கலர் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதுமாரி மில்க் வந்து ஸ்டரர் ஆகும். ஸ்டரர் ஆகி முடித்த உடனே ஸோ அந்த மில்க் எடுத்து இதில் வச்சுருங்க. மெஷர்மெண்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருங்க வரேன். 1 கொடுத்தீங்கன்னா கவ் மில்கா பஃபலோ மில்கா, மோஸ்ட் ஆஃப் கவ் மில்க்கு தான் இருக்கும். ஸோ கவ் மில்க் கொடுத்துருங்க 1. மறுபடியும் கொடுத்துட்டு புட் மில்க் அண்டு பாலை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டார் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பாலை வச்சுட்டோம், ஸ்டார் கொடுத்துட்டு இப்போ இதில் மெம்பர் கொடுக்கணும். அதாவது நீங்கள் உறுப்பினர்னு ஏற்றிருப்பீங்க. 1ஆம் நம்பரில் ஒரு பேர், 2ஆம் நம்பர். அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 55 கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு ஒரு பேர் வருது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து சி அப்படிங்கிறது கண்டினியூ. நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் போனாலே சி அப்படி எடுத்துட்டிங்கன்னா கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் போயிடும். சி கொடுத்துட்டிங்கன்னா மில்க் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், மில்க்கு சென்சாருக்கு போய் அனலைஸ் பண்ணுது, அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு, ஃபேட் எவ்வளோ, எஸ்என்எஃப் எவ்வளோ, வாட்ரு எவ்வளோன்னு. ஸோ அதுவே வந்து இதில் காட்டும். ஸோ ஒரு சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா, பீட் சவுண்டு. அது வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அனலைஸ் ஆகிட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபேட் எஸ்என்எஃப் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த பால் ஃபேட் எஸ்என்எஃப் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உங்களுக்கு ஃபேட்டு 3 காட்டுது, எஸ்என்எஃப் 690 காட்டுது. ஸோ இப்போ இது வந்து அப்படின்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி இந்த சில இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் மினிமம் இந்த மிஷினை பொறுத்தவரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது 3077 இருந்தால் தான் விலையே வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சி கொடுக்குறேன் பாருங்கள். சி கொடுத்தா ஸோ எடிட் ஆப்ஷனுக்கு போய்டும். ஏன் அப்படின்னா ஃபேட்டு 3 இருக்குது, ஆனால் எஸ்என்எஃப் 690 தான் இருக்குது. ஸோ அப்போ அப்படின்னா எடிட் ஆப்ஷனுக்கு போனோடனே நம்ம அதை 07 ஸோ ஒரு வேல்யூ நம்ம அதுக்குன்னு 8.5 கொடுக்க முடியாதுல்ல அந்த குவான்டிட்டி மில்க்கு. ஸோ அதனால் பில் வரணுங்கிறதுக்காக ஒரு 780 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ரேட் 28.80 வருதுங்களா. ஸோ இதில் குவான்டிட்டி வருது. நீங்கள் பாலை ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு 1 லிட்டருக்கு எவ்வளோ, 2 லிட்டருக்கு எவ்வளோ, அதுக்கு எதுவுமே பில் வரும். இப்போ நான் அதை சி கொடுக்குறேன். சி கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த இதில் உங்களுக்கு இது. நான் இன்னொரு சாம்பிள் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சாம்பிள் ட்ரை பண்ணுவோம். சேம். ஸோ மெஷர்மெண்ட் 1 கொடுக்குறோம், கவ் மில்க் கொடுக்குறோம், ஸ்டார் கொடுக்குறோம், ஒரு நம்பர் கொடுக்குறோம், நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் வரப்போகுது. மறுபடியும் சி கொடுத்தீங்கன்னா பால் டேஸ்ட்டுக்கு போகும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேட்டு 350 இருக்குது, எஸ்என்எஃப் 790 இருக்குது. நம்ம இது எந்த எடிட் ஆப்ஷனுக்கும் போகாது. அதாவது ஃபேட்டு எஸ்என்எஃப் கரெக்டாக இருந்துச்சுன்னா சி கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரேட்டுக்கு போயிடும். ஸோ முன்தரம் பால் வந்து எஸ்என்எஃப் கம்மியாக இருந்துச்சு, அப்போ எடிட் ஆப்ஷனுக்கு போச்சு. ஸோ இது கரெக்டாக இருந்துச்சுன்னா அது நெக்ஸ்ட் போயிடும். ஸோ அதில் இந்த க்யூன்னு வருது பார்த்தீங்களா, நீங்கள் பால் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு 1 லிட்டர்னால் அது என்ன ரேட்டுன்னு வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதான்.